ஒரு அலைவா வச்சுட்டு இருக்காருன்றது உண்மைதான். ஆனால் அவர் வந்து இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கட்சி தலைவியை வந்து தவறாக வழி நடத்திட்டார். போச்சு, நமக்கு நிறைய ஆதரவு வந்துருச்சுலாம் சொன்னார். ஒன்றும் வரல கடைசியில். ஆமாம், ஒன்றுமே பண்ணலையே. ஒரு கடிதம் எழுதிட்டு பேசாமல் இருக்கார். தனி நபரை தாக்க மாட்டோம், பெரியாரை தாக்குறாரு சீமான், அவருக்கே பதில் சொல்ல மாட்டேன்னாரு, பேசாமல் இருக்காரு. கேட்டால் தனி நபர் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டோம். ஏங்க உங்கள் கொள்கை வழிகாட்டி பெரியார், அவரை ஒருத்தர் தாக்குறாரு, அவதூறு பண்ணுறாருன்னா நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா? முதல்ல விஜயே வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சரியாக வரலைங்க. ஒரு நடிகர் டு அரசியல் தலைவர் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையில் விஜய் பாதி தான் வந்திருக்காரு ஒரு விஷயத்தில். மீதி பாதி இன்னும் வரல அவர் ஆக்சுவலாக. பல நிர்வாகிகள் இதான் சொல்கிறாங்க, போட்ட நிர்வாகிகள்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க, விஜய் அவங்கள பார்க்கவும் இல்லைன்னு சொல்கிறாங்க, எல்லாம் புஷியானது பண்ணாத சொல்கிறாங்க. இப்போ அங்கே வந்து ஏற்கனவே குழப்பம் உண்டாக்குறதுக்கு 2 பேர் இருக்காங்க. இன்னும் 3ஆவதாக ஒரு குழப்பம் உண்டாக்குறதுக்கு ஒரு பேர் இருக்காரு. அவர் விஜய் எந்த மாதிரி இவங்க 3 பேரும் குழப்புவாங்கன்னு தெரியாது ஆக்சுவலாக. உதயநிதிக்கு பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து திமுக இருந்திருக்கலாம்ல. இல்லை ஆதவ அர்ஜுனாலும் திமுக ஒரு பெரிய பயம். உதயநிதிக்கெல்லாம் ஒரு பயமே கிடையாதுங்க. உதயநிதியோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த டிஎம்கே, அதுதான் அவருக்கு அந்த பவரை கொடுக்குது ஆக்சுவலாக. ஆதவ அர்ஜுனாக்கு என்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கு? கட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு விஷயத்த கொடுக்குற லெவலில் இருக்கிற 2 கட்சி திமுக அதிமுக தான். அது இல்லாத போது நீங்கள் வேற எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. விஜய் தின்னு பாமக போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாமக வந்து விஜய் கட்சிக்கெல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் கட்சிக்கோ விஜயகாந்த் கட்சிக்கோ முக்கியமான எதிரியா இல்லைங்க. ஆமாங்க, நடிகர்கள் பாமக அந்த ஒரு தேவை, அந்த கவர் சீட் தேவைப்படும். அவங்களுக்கு தேவைதான். பட் அவங்க ஊருக்கு சீட்டை வாங்கிப்பாங்களா? irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாதஸ்மேர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியலில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பேச்சை கேட்டு அரசியல்லேருந்து காணாமல் போன ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த விஷயத்தை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, துக்ளக்கோட ஆண்டு விழாவில் குருமூர்த்தியே சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நான் தான் போயிட்டு ஓபிஎஸ்ஸை தர்ம யுத்தம் பண்ணுறதுக்கு இங்கே போய் உட்கார சொன்னேன், நான் தான் அதை சொல்லியிருந்தேன். ஓபிஎஸ் வந்து ஆண்மையற்றவர்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஜெயக்குமார் கிட்டேருந்து திட்டுக்கிட்டுலாம் வாங்கினார் ஆடிட்டர் குருமூர்த்தி. இப்போது சீமானுக்கும் அவர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அட்வைஸ் பண்ணுறாருன்னா, இவங்க 2 பேரோட இது எப்படி இருக்குது? பாஜக மறைமுகமாக இவங்களெல்லாம் கைப்பாவையாக பயன்படுத்தி. பாஜகவுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா இருக்கும்? திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கு எத்தனை கட்சி வந்தாலும் பரவாயில்ல, அது விஜய் வந்தாலும் பரவாயில்ல, சீமான் வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 2 பேர் வந்தாலும் பரவாயில்ல, திமுகவோட இமேஜை டேமேஜ் பண்ணுற கட்சிகள் வர வர பாஜகவுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் திமுக என்ன தெரியுமா நினைக்கும்? நமக்கு எதிராக கட்சிகள் வர வர நமக்கு எதிரான ஓட்டுகள் பிரிஞ்சுட்டே இருக்கும், அதனால் நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடிகிட்டே இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பாஜக நினைக்கிறது ஒன்று. பாஜக தான் ஆட்சிக்கு வர முடியாது தமிழ்நாட்டில், ஆனால் அதே சமயம் அதிமுகவும் ஆட்சிக்கு வர முடியாது. அப்படி போயிடும். நீங்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு சீமான் வர்றாரு, சீமானுக்கு அப்புறம் விஜய் வர்றாரு, அப்புறம் தினகரன் இருக்காரு, இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்குது, இப்படி கட்சிகளை பார்த்தீங்கன்னா பாமக இருக்குது, இப்படி பல கட்சிகள் இருக்குது. இவங்க பல நேரத்தில் வந்து ஒரு சாலிடான ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரத்தில் போன எலெக்ஷன் மாதிரி பாஜகவும் பாமகவும் ஒரு அணி, அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு அணி, அப்படி அப்புறம் விஜய் ஒரு அணி, சீமான் ஒரு அணி அப்படின்னு போகும்போது பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? பாஜகவுக்கு என்ன ஒரு கொண்டாட்டமாக இருக்குன்னா, இவங்க எல்லாருமே திமுகவை வைத்து திமுகவோட இமேஜை டேமேஜ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ தூரம் பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம், அது வேறு விஷயம். அதே சமயம் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு ஒருத்தருக்கு வராத பலருக்கு பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு போகும்போது திமுகவுக்கு அது அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதே சமயம் பாஜகவுக்கு அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு ஒரே ஆள்கிட்ட போகாது, அதிமுக போகாது. அப்போ அதிமுக பலவீனமாகும். அதிமுக முக்கியமான கட்சியான அதிமுக பலவீனமாகும். இப்போ பாஜகவுக்கு அதிமுக பலவீனமானா எல்லாருமே பலவீனமாகும் போது எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஓட்டுகள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் பொழுது, அப்படி பலவீனமாகும் போது எல்லா கட்சிகளும் பலவீனமாகும் போது அப்போ பாஜக அந்த இடத்துல ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை உருவாக்குறாங்க அவங்க. ஆமாம், ஆக்சுவலி என்னன்னா பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் நோக்கி நகர ஒரு கட்சியே கிடையாது. ஒரு லாங் டேர்ம் கோல், லாங் டேர்ம்ல தான் இதை பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க காங்கிரஸ்க்கு பயன்படுத்திருக்காங்க. ஆமா, டெஃபினெட்லி இது பண்றதுக்கு எதிர்க்க இருக்கிற எல்லாம் பலவீனமாகும் போது இவங்க நம்ம கிட்ட வருவாங்க, நம்ம லாங் டேர்ம்ல நம்ம இவங்களோட அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமா, அப்போ திமுக எதிர்ப்பு போட்டு அதிமுகவுக்கு போய் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா பாஜக ஓரம் கட்டப்படும். ஆனா திமுக எதிர்ப்பு போட்டு பல விதமா பிரிஞ்சு அதிமுக தோத்துது வச்சுக்கோங்க,
அந்த அது தோக்க ஆமா. உங்களுக்கு அட்வான்டேஜ் அந்த பாஜக 10 வருஷத்துல இந்த எல்லா கட்சியுமே பலவீனமாயிடும். பலவீனமாயிடும் இல்லாம பாஜகவோட சப்போர்ட் அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, நேஷனல் லெவலில் இருக்காங்களா, அவங்களே சேர வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க. இந்த 10 அதுதான் அங்க வருஷத்துக்குள்ள point இவங்க actually. எக்கச்சக்க இடி இதுதான் வந்து திரைமறைவில் நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. ஆர்எஸ்எஸோட ஸ்ட்ராட்டஜி இது ஆக்சுவலாக. இதை புரிஞ்சுக்காம விஜய் எல்லாருமே, சீமான் எல்லாருமே தனித்தனி ஆவர்த்தனம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இப்போ அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து இது வாழ்வா இதுல சாவா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்ற மாதிரி எல்லாருக்குள்ளயுமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முரண்பாடு ஆயிட்டு ஜனங்க கிட்ட இவங்க மொத்தமா போய் நிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. என்னப்பா எல்லாமே திருட்டு அதே பசங்க சமயம் பார்த்தீங்கன்னா இந்த முரண்பாடுகள், இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த முரண்பாடுகள் திமுக அணியை வந்து மேலும் ஒற்றுமையாக்கும். ஏன்னா இது பலவீனமா இருக்கு. இப்போ பலமா இருக்கிற ஒரு அணியில வந்து இருந்து நம்ம வெற்றி பெற்றுனே போயிட்டு இருக்கலான்ற எண்ணம் அவங்களுக்கு வருது இல்லை. அவங்க திமுக அந்த கூட்டணி எந்த விதத்துலையும் மாறாதபடி அப்படியே போயிட்டு இருக்கோம். இவங்க பலவீனமாயிட்டு திமுக எதிர்ப்போட்டுகள் பெரிய பலவீனம் ஆகிட்டே இருப்பாங்க. பலவீனமாகும்போது அவங்க வந்து பலம் பெற்றுன்னே இருப்பாங்க. அவங்க பாஜகவுடைய நோக்கம் எப்படி நிறைவேறுதுன்னா, அவங்க பலவீனம் ஆக தான் நிறைவேறுது ஆக்சுவலாக. வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனா மத்த கட்சிகள் அதை சுதாரிச்சுக்கிட்டோம்ல, ஆனா அதை பண்ணவே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல் வரப்போகுது. எடப்பாடி தலைமை இருக்கு 26 ஆமா 26. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து நீங்க தமிழக இது விஜயோட நீங்க சேர வச்சுக்கோங்க. விஜய் வந்து எனக்கு சீஃப் மினிஸ்டர் கொடு, நான் தான் முதன்மை சக்தி, எனக்கு சிஎம்ஏ கொடுன்னு கேட்டார்னா அது உங்களால கொடுக்க முடியாது. டெப்டி சிஎம் கேட்டார்னா உங்களால கொடுக்க முடியாது. டெப்டி சிஎம்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு அது வேணா பிரகாசமா இருக்கலாங்க. டெப்டி சிஎம் கேட்ட ஆரம்பிச்சு 60 சீட் கேட்கற வச்சுக்கோங்க, நீங்க கொடுப்பீங்களா? அவங்களுக்குள்ள இப்போ ரெண்டாவது அதிமுகங்கிற கட்சி பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கட்சி. நீங்கள் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அரசியலை சுத்தப்படுத்துறது, ஊழல் ஒழிக்கிறது போன்ற விஷயங்கள் வரும்போது அதிமுகங்கிற கட்சியோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் பேரும் கேட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, இவங்களோட விஜயோட டிமாண்டை நிறைவேற்ற அளவுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அதிமுக ஒத்துக்குமான்றது தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஆமா. ஸோ அதிமுக இருக்க சிச்சுவேஷனை பார்த்தா அதிமுக வேற வழியே கிடையாது அப்படின்ற ஒரு அதிமுகவுக்கு ஒரே வழி தான் இருக்கு. அது பெட்டர் வழியும் கூட. நான் நிறைய இடத்துல சொல்றது அதிமுக பாஜகவோட சேர்றது தான் பெட்டர் வழி. ஏன்னா தற்சமயத்துக்கு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ல நீங்க 26 தேர்தலில் எடப்பாடி எழுந்து நிக்கணும். ஆனா ஆல்ரெடி இந்த அரித்மெட்டிக் ஒர்க் ஆகலன்றது அரித்மெட்டிக் ஒர்க் ஆகுது. 21 தேர்தலில் அதிமுக பாஜக அணி வந்து பாமக தேமுதிக இல்லாட்டி கூட, தினகரன் இல்லாட்டி கூட 75 சீட் வாங்கி ஒர்க் ஆச்சு இல்ல. ஆனா 75 சீட்டுன்றது இதுவா இல்ல, பல இடங்கள்ல அவங்க டெபாசிட் எல்லாம் விட்டாங்கன்றது கரெக்டுங்க. அது அப்புறம் பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்க தனித்தனியா போனீங்க. ஆனா நீங்க ஒரு சீட் கூட வாங்கல. ஆனா ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கல. அதிமுக ஓட் பேங்க் வந்து ஓட் பேங்க் என்னங்க 1% இன்க்ரீஸ் ஆச்சுங்க. நீங்க எத்தனை இடத்துல போட்டி போட்டீங்க? 22 இடத்துல போட்டி போட்டதுக்குள்ள 33 இடத்துல போட்டி போட்டா ஏன் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகாது? நான் சொல்றது என்னன்னா வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ், ஏசி சண்முகம், புதிய தமிழகம், இப்படி ஒரு அணியை அமைஞ்சு வச்சுக்கோங்க. இது திமுகவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு அணியா மாறுது. பாரிவேந்தரோட கட்சி, தேவநாதன் யாதவோட கட்சி, திமுகவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு கூட்டணியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ விஜயும் சீமானும் ஓரங்கட்டப்படுவார்கள். அப்போ மக்கள் நினைப்பாங்க திமுகவுக்கு எதிராக இந்த கூட்டணி வந்து சரியா ஒர்க் பண்ணும், நம்ம இதுக்கு ஓட்டு போடலாம், திமுகவை தோக்கடிக்கணும், இதுதான் கரெக்டுன்னு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாமே சீமானுக்கும் விஜய்க்கும் போகாம இங்க வரும். ஆக்சுவலா அந்த விஷயத்த வந்து எடப்பாடி கையில் எடுப்பாரா? அவர் பாஜகன்னா எப்படி எடுக்க போறாரு? பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க, நடக்கலைன்றாங்க. அண்ணாமலை இருந்தால் அது நடக்காதுன்றாங்க, அண்ணாமலை போயிடுவார்ன்றாங்க. ஸோ இந்த அண்ணாமலை போறாரா இருக்காரா, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அண்ணாமலை கடைசியாக வந்த செய்தி என்னன்னா, அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரா, நீங்க என்ன மேலிட முடிவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன், நீங்க கூட்டணி வச்சுக்கிறதா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, நான் இருந்துக்கிறேன். ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாரு, இல்லை இவரை வச்சு நீங்கள் கூட்டணி வைக்க முடியாது, இவரை தூக்குங்கன்றாரு. ஸோ மேலிடவே குழம்பி இருக்காங்க. அண்ணாமலை நீடிக்கணுமா வேண்டாமா? அண்ணாமலை இப்போ தூக்கினா ரொம்ப கேடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாவாங்க. இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உற்சாகமா இருந்து போவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ், இந்த டெரிட்டரி லீடர்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம்னா அண்ணாமலைக்கு ஃபேவரான ஆளுங்க, அண்ணாமலையோட நம்பிக்கைக்கிற ஆளுங்க தான் மாவட்ட தலைவராக சின்ன பொறுப்புகள் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. இப்போ அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சருமே ஒரு கொலாப்ஸ் ஆகும். இவங்க வந்து இந்த தலைமையோட ஒத்து போக மாட்டாங்கன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லை அதுல ஆர்எஸ்எஸ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க தலைமை என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க. அது யார் தலைமையா இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா இது எப்படி இல்ல, உண்மையிலேயே பாஜகன்றது வந்து ஒரு தனிநபரை சார்ந்த கட்சி கிடையாது. ஆனா இப்போ பாஜகன்றது அண்ணாமலை மட்டும் சித்தாந்தத்தை சார்ந்த கட்சி தான். அது இன்னைக்கு அது ஒரு கவர்ச்சிகரமான லீடர்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அண்ணாமலை வந்த பிறகு ஒரு சத்தத்தை கிளப்பிட்டு இருக்காரு, டெய்லி ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காருல்ல. ஸோ பார்ட்டியை வந்து ஒரு அலைவா வச்சுட்டு இருக்காருன்றது உண்மைதான். ஆனால் அவர் வந்து இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கட்சி தலைமையை வந்து தவறாக வழி நடத்திட்டார். நம்ம 5 இடத்துல வின் பண்ணுவோம், நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம எண் மக்கள் யாத்திரை பிரமாதமாக போச்சு, நமக்கு நிறைய ஆதரவு வந்துருச்சுலாம் சொன்னார். ஒன்றும் வரல கடைசியில். ஸோ பாயிண்ட் என்னன்னா, அதனால் வந்து தவறாக வழி நடத்தினதுனால இப்போ தலைமை என்ன நினைக்கிறாங்க,
இது வந்து அசம்பிளி எலெக்ஷன், இதில் 4 இடமா இருக்கிறத நம்ம வந்து 15 இடமா மாற்றணும் நம்ம. அதனால கூட்டணி வச்சா தான் அதுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியும். அதனால ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே நினைக்கிறாங்க கொங்கு மண்டலம் போன்ற அந்த ஏரியாக்களில் ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில், சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் பாஜகவோட கூட்டணி இல்லாட்டி நமக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அவங்க இருந்தாங்கன்னா வெற்றி பெறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே நினைக்கிறாங்க. ஆமா, அந்த கொங்கு மண்டலத்தில் நினைக்கிறாங்க, சவுத்லயும் நினைக்கிறாங்க. பிஜேபியும் ஏடிஎம்கே வாங்கின ஃபிகர் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணோம் டிஎம்கே விட அதிகமா சில தொகுதிகளில் வந்திருக்கு. சவுத்துலையும் சரி கொங்குலையும் சரி. அதனால என்ன நினைக்கிறாங்க, நம்ம சேர்ந்தா பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து சில பேர் நினைக்கிறாங்க நம்ம பாஜகவோட சேர்ந்தா நம்மளை பாஜக ஒரே கதையை முடிச்சிடுவாங்க, நம்மளை ஒன்றும் இல்லாத பண்ணிடுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு ஷார்ட் டர்ம் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் வந்து 26 எலெக்ஷன்றது எடப்பாடிக்கு வாழ்வாசாவா. இதில் நீங்கள் 62 இடங்கள் பெறுறீங்களோ ஆட்சிக்கு வரீங்களோ இல்லையா தெரியாது. போன எலெக்ஷனோட இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலே வச்சுக்கோங்க, உங்கள் தலைமைக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் வந்து எது பெட்டரான வழின்னு பார்க்கும்போது இது ஒரு பெட்டரான வழியாக தெரியுது. ஆனால் இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மைனாரிட்டி ஓட்டு நமக்கு கிடைக்காது. நீங்கள் ஆனால் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காட்டி கூட நீங்கள் 75 இடங்கள் வாங்கினீங்க கூட்டணியோட சேர்ந்து. ஆனால் அந்த எக்ஸிஸ்டிங் மைனாரிட்டி ஓட்டு இப்போ வந்து எந்த நீங்கள் தனியாக வந்தாலும் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது. அதுதான் பார்லிமெண்ட் தேர்தல் பார்த்தோம். அந்த திண்டுக்கல் நீங்க தாவேக்காவோட உங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம் ஸ்ட்ரிக்டா டிசைட் பண்ணி நீங்க தாவேக்காவோட போனீங்கன்னா, தாவேக்காவோட டிமாண்ட் எல்லாம் நீங்க மீட் பண்ணீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குலாம் மீட் பண்ணீங்கன்னா, டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணீங்கன்னா, ஏடிஎம்கே கேடர் டிமாரலைஸ் ஆயிடுவான். ஏடிஎம்கே கேடர் இருக்கான்ல, அவன் 60 இடங்கள் கேட்பான். 60 இடங்கள் நிற்கும் போது ஏடிஎம்கே கேடர் என்ன பண்ணுவான், தாவேக்காவோட சேர்ந்து இடத்த கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், கீழ் லெவல்ல பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் நீங்க சமாளிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதுக்கு பெட்டர் வந்து பாஜக பொலிட்டிக்கலி அலையன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண கேடர்ஸ் கிடையாது. டிவிகே கேடர்ஸ் ஃப்ரெஷ் கேடர்ஸ், அவன் எப்படி ஒர்க் பண்ணுவான்றது தெரியாது. அது ஏடிஎம்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்கு ஆமா, அதுக்கு என்ன ஓட் பேங்க்ல என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது. இவங்க சொல்றாங்களே தவிர என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது ஆக்சுவலா வந்து. அதனால ஏடிஎம்கேக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து பாஜக ஆப்ஷன் தான். அது அவங்க போறாங்களா கன்சர்வேட்டிவா பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே, தேமுதிக எல்லாம் ஓகே, இவங்க அதெல்லாம் சேர்ந்தா ஒரு பெரிய கூட்டணியா வரும். ஓகே, ஆனா இந்த ஒரு அரித்மெட்டிக்கை ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட தவிர்த்து வச்சுட்டு பாமக, தேமுதிக, தாவேகா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த தேவநாதன் யாதவோட கட்சி, ஜான் பாண்டியனோட கட்சி, புதிய தமிழகம் கட்சி, இந்த மாதிரி எல்லா கட்சியுமே கன்சர்வேட்டிவா இவங்க ஃபில் பண்ணாங்க டிவிகே சார்பில். அப்படின்னா டிவிகே ஜெயிக்கிறதுக்கு விஜய் திண்டு பாமக போவாங்க நினைக்கிறீங்களா? பாமக வந்து விஜய்ல பாமக வந்து விஜய் கட்சிக்கெல்லாம் போவாங்க நினைக்கிறீங்க? விஜய் கட்சிக்கோ விஜயகாந்த் கட்சிக்கோ முக்கியமான எதிரியா இருந்தது. ஆமாங்க, நடிகர்கள் பாமகக்கு அந்த ஒரு தேவை, அந்த கவர் சீட் தேவைப்படுது. அவங்களுக்கு தேவைதான். பட் அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிப்பாங்களா? அவங்க 15 சீட் கொடுப்பேன். இல்லை, அந்த டிஸ்கஸ் இப்போ இவங்க ஆல்ரெடி இந்த ஆட்சியில பங்குன்ற ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் அன்புமணி போயிட்டு இருக்காரு. ராமதாஸ் இருந்த வரைக்கும்ன்றது வேற, இப்போ அன்புமணி தலைமையில அவங்க மூவ் பண்றதுன்றது வேற. ஆட்சியில் பங்கு பாமக கூட்டணி ஆட்சி 2026 அமையுன்ற விஷயங்களை கன்சிஸ்டண்டா சொல்றாரு. யார் சார்ந்த கூட்டணின்றது ரெண்டு பேருமே ப்ராப்பபிளா அந்த கொஸ்டின் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு விஷயத்த கொடுக்குற லெவல்ல இருக்கிற ரெண்டு கட்சி திமுக அதிமுக தான். அது இல்லாத போது நீங்க வேற எந்த கூட்டணியில சேர்ந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா ஒரு மாரல் ஃபிகர், மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி ஒரு மாரலா அது வந்து ஒரு திமுக வெற்றி சான்ஸ சில தொகுதிகளில் கெடுக்கலாம், அதிமுகவோட வெற்றி சான்ஸ் சில தொகுதிகளில் கெடுக்கலாமே தவிர ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆக்சுவலா வந்து. அதனால வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், ஒன்று திமுக சொல்லணும், அதிமுக சொல்லணும். இல்லாட்டி நடக்காது. மேஜர் பிளேயர்ஸ் ஏடிஎம்கே, டிஎம்கே தான். ஓகே சார். விசிகா வந்து டிவிகே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட முன்னோட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை வந்து அங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாங்களே. ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாக்கு வந்ததே வந்து திமுகவில் முதல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார். அங்கே ட்ரை பண்ணார். அங்கே அவங்க எம்பி போஸ்ட் கேட்டார். 19 அவங்க 21 வந்து அவங்க கொடுக்கல. 21க்கு அப்புறம் 24 அவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து அவருடைய பாயிண்ட் என்னவாக இருந்ததுன்னா, அந்த 24 முன்னாடியே வந்துட்டார். ஸோ அவர் கேட்டார், ராஜ்யசபா கேட்டுக்கலாம் ஒரு வேளை சொல்ல முடியாது. ஸோ வந்தவர் என்ன பண்ணார், விசிகாக்கு வந்தார். அவர் என்னென்னா திமுக மேலே ஒரு கோவம் வந்துருச்சு, நமக்கு எதுவும் பதவி கொடுக்கலன்ட்டு. இத்தனைக்கும் மார்டின் அவருடைய மாமனார் வந்து 500 கோடியோ 600 கோடியோ திமுக எலெக்ஷன் ஒரு பாண்டில் கொடுத்துருக்காரு. ஆனால் திமுக அப்படியும் வந்து பதவி கொடுக்கலன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறனால தான் கொடுக்கல. ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு நினச்சி தான் அவங்க கொடுக்காது இருந்திருக்காங்க. இல்லாட்டி இவ்வளோ கோடி கொடுத்தவங்க ஒரு பதவி கொடுக்கறதுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி வரும்போது, நீ நம்பிக்கைக்குரிய ஆள் கிடையாது அதான் கொடுக்கலன்ற பாயிண்ட் தான் நமக்கு தெரியுது ஆக்சுவலா. நீங்க விசிகேக்கு வரீங்க, விசிகே வந்து திமுக மேல உள்ள கோவத்தை காட்டுறதுக்காக கவர்ச்சியான ஒரு கரிஷ்மேட்டிக் பாலிடிக்ஸ் ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியா கையில் எடுக்கிறாருன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கரிஷ்மேட்டிக் லீடர்ஸா ஒரு பெரிய பெரிய ஐகானிக் லீடர்ஸா இருந்தா ஸ்டாலின், உதயநிதி அவர்கள், எடப்பாடி, விஜய், அண்ணாமலை, சீமான்,
அன்புமணி, திருமாவளவன் இவங்கள மாதிரி ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க. வைகோவோட புள்ளெல்லாம் கூட பெருசாக தெரியல. இவர் துரை வைகோலாம் கூட பெருசாக யாருக்கும் தெரியல. மற்றபடி தெரிஞ்ச லீடர்ஸ்னால் இவ்வளோ தான். இவங்களையும் தாண்டி ஒருத்தர் பொதுவான ஆளுக்கு தெரியுதுன்னா அது ஆதவர்ஜுனாவாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கரிஸ்மேட்டிக் லீடராக ஒருத்தரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உதயநிதிக்கு பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து திமுக இருந்திருக்கலாம்ல. இல்லை ஆதவர்ஜுனாலும் திமுகவுக்கு ஒரு பெரிய பயம், உதயநிதிக்கெல்லாம் ஒரு பயமே கிடையாதுங்க. உதயநிதியோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த டிஎம்கே அதுதான் அவருக்கு அந்த பவரை கொடுக்குது. ஆக்சுவலா ஆதவர்ஜுனாக்கு என்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கு? இல்ல, ஆனா அவர் அந்த ஒரு பெரிய நடிகரா, தனி மனிதர், என்ன பெரிய தலைவரா, அவருக்கு எப்படிங்க தனியா செல்வாக்கு வரும்? ஆனா இப்ப வந்து விஜய்னா ஒரு நடிகர், அவருக்கு செல்வாக்கு இருக்கு. உதயநிதிக்கு ஆர்கனைசேஷன் செல்வாக்கு கொடுக்குது. ஆதவர்ஜுனாக்கு ஆர்கனைசேஷனும் கிடையாது, தனிப்பட்ட முறையில நீங்க செல்வாக்கு உள்ள ஆள் கிடையாது. ஆனா அறியப்பட்ட நபரா இப்ப அறியப்பட்ட நபர்னா நீங்களும் நானும் ஒரு நகர்ப்புறத்துல உட்காந்து சோசியல் மீடியா பார்க்கணும், நமக்கு தெரியுது. கிராமத்துல கூட படிச்சவங்களுக்கு தெரியலாம். ஆனால் அவர் வந்து அவரே அவருடைய செல்வாக்கை வச்சு அவர் வந்து ஓட்டு வாங்குறதோ, ஓட் பேங்க்ல அவருக்கு ஒரு தனியாக ஏதோ ஒரு 4% ஓட்டு இருக்கோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா எத்தனை பேர் அவருக்கு ஓட்டு போடுவான்? நிச்சயமா ஓட்டு போட மாட்டான். அவர் யாரு கூட சேர்ந்தா வேணா பிரகாசிக்கலாமே தவிர தனியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் திமுக மேல உள்ள கோபத்தில் விசிகாவுக்கு வந்தார். விசிகாவை எப்படியாவது தாவேக்காவுக்கு தள்ளின்னு முடின்னு வந்தார். விசிகாவுக்கு வரும்பொழுதே ஒரு அஜெண்டாவோட தான் வர்றார். எப்படியாவது தாவேக்காட்டே அவர் தள்ளின்னு போயிடுன்ட்டு. ஆனால் இவர் புரிஞ்சுட்டாரு, நம்ம திமுக எதிர்த்து பேசுறது, மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி, அதெல்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் புரிஞ்சு போதே இது எப்படி வந்தார், டெப்டி சிஎம்மாக வந்தார், நல்ல கேள்விலாம் கேட்டார். இவர் புரிஞ்சுட்டாரு. புரிஞ்சுட்டு இவர் இல்லைப்பா நமக்கு ஒத்து வராது, நீ இடத்த காலி பண்ணு, நீ எனக்கு என்ன விதத்தில் உதவி செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ இடத்த காலி பண்ணுன்ட்டார். இவருக்கு வந்து இங்கே இருக்கும்போதே விஜயோட ஒரு கான்டாக்ட், ஒரு விழா நடத்துறீங்க, நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, அந்த பொதுச் செயலாளர் எல்லாமே ஒரு விழா நடத்துறீங்க, அது சரியாது. ஆக்சுவலாக விஜயை மட்டும் கூட்டு நடத்துறீங்க இல்லைங்க. உங்களுடைய ஒரே மேடையில் எப்படிங்க அப்பியர் ஆவார்? அவர் வந்து திமுக எதிர்த்து பேசுகிறவர், அவரோட நீங்கள் சேர்ந்து விழா நடத்துறீங்க, எப்படி போய் கலந்துப்பார்? இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குன்னு திருமாவளவன் தான் அறிக்கை விட்டார். அதனால் அவரை கிளப்பி விட்டார், நீ போன்ட்டு. இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அங்கே வந்து ஏற்கனவே குழப்பம் உண்டாக்குறதுக்கு 2 பேர் இருக்காங்க, இன்னும் 3ஆவதாக ஒரு குழப்பம் உண்டாக்குறதுக்கு இவர் போயிருக்காரு. அவர் விஜய் எந்த மாதிரி இவங்க 3 பேரும் குழப்புவாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக குஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி. ஆமாம், ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த ஸ்போக்ஸ் பர்சனுக்கெல்லாம் போகிறவங்களுக்கெல்லாம் நீ அவரை தாக்கி பேசி இவரை தாக்கி பேசி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாராம். ஆனால் விஜய் வந்து விஜயே நேரடியாக சொல்கிற மாதிரி அந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. அங்கே 3 பேரும் தனித்தனி ராஜ்யம் நடத்துவாங்க. அவங்க விஜயை ஒரு பக்கம் அவர் இழுப்பார், இவர் இழுப்பார், அவர் இழுப்பார். அதுக்கு அந்த ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு லேடி சொல்கிறா பாருங்க, விஜய்க்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இது மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு. எந்த ஒரு குற்றச்சாட்டோ போலீஸ் கேஸ் எதுவுமே இல்லை, ஆனா இது ஒரு காரணமா சொல்லி எங்க இது பண்ணிட்டாங்க. நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன், கட்சிக்கு இவ்வளோ உழைச்சிருக்கேன், இதுதான் நடக்குது. பல நிர்வாகிகள் இதுதான் சொல்கிறாங்க. போட்ட நிர்வாகிகள்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க, விஜய் அவங்கள பார்க்கவும் இல்லைன்னு சொல்கிறாங்க, எல்லாம் புஷி ஆனந்த் பண்ணாத சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பெரிய கட்சிகள் கூட வந்து மாவட்ட செயலர் அவர் செலிப்ரேட் பண்ணுறாங்களான்றது தெரியல. அது வளர்ந்து ஒருவேளை மாவட்ட செயலர் அமைச்சராக இருந்தால் அந்த செலிப்ரேஷன் இருக்கும். காஞ்சிபுரத்தில் ஒரு தடவை போஸ்டிங்கில் போடுறாங்க, அவர் போகிறாரு, அவருக்கு வந்து புல்டோசரில் எடுத்துகிட்டு வந்து ஜேசிபியில் வந்து பூ கொட்டி இந்த ஒரு செலிப்ரேஷன் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. போரூரில் அதே மாதிரி தான் அவர் அந்த மாவட்ட செயலராக வரவேற்கிறதுக்கு போரூர் பைபாஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. கட்சி ஆரம்பித்து அதுக்குள்ளேயே வந்து இந்த ரசிகர்கள் மென்டாலிட்டிலேருந்து இவங்க ஒன்றும் மாறவே இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. முதல்ல விஜயே வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனில் சரியாக வரலைங்க. ஒரு நடிகர் டு அரசியல் தலைவர் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குல்ல, அந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையில் விஜய் பாதி தான் வந்திருக்காரு ஒரு விஷயத்தில். மீதி பாதி இன்னும் வரல அவர். ஆக்சுவலாக அந்த மீதி பாதி இன்னும் 10 மாதத்துக்குள்ளே வந்து மக்களோட தொடர்பு கொண்டு மக்களாக அவர் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லேயே வந்து இன்னும் பின்தங்கி இருக்கார். இந்த ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்த இது இல்லை. 1 இயர் ஆனிவர்சரிலேயே ஏதாவது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒன்றுமே பண்ணலையே. ஒரு கடிதம் எழுதிட்டு பேசாமல் இருக்கார். தனி நபரை தாக்க மாட்டோம், பெரியாரை தாக்குறாரு சீமான், அவருக்கே பதில் சொல்ல மாட்டேன்றார், பேசாமல் இருக்கார். கேட்டால் தனி நபர் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டோம். ஏங்க உங்கள் கொள்கையை வழிகாட்டி பெரியார், அவரை ஒருத்தர் தாக்குறாரு, அவதூறு பண்ணுறாருன்னா நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா? அது பதில் சொல்லாத போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒன்று ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். அல்ல விஜய் இல்லை சீமானை எதிர்க்கிறதுக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், நீங்கள் தனி நபரை தாக்க வேண்டாம், சீமானை தாக்காதீங்க. அவர் சொன்ன விஷயம் தப்புன்னு சொல்லலாம்ல. அதையே உங்களுக்கு அந்த முனைப்பு ஏன் வரமாட்டேங்குது? ஆக்சுவலாக எல்லாரும் சொல்லியாச்சு. நீங்கள் வந்து கொள்கை வழிகாட்டின்னு நீங்கள் பெரியார நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க? ஸோ இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்குது. Taste the Daily.